9ஆம் வகுப்பு பாகம் 3. அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்னால் எங்கள் ஸ்கூலில் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். யாரும் பேர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் நல்லா பழக்கப்பட்டவங்க தெரிஞ்சவங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பட் காமனாக எந்த செக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படி மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்றது ரூல்ஸாக இருந்தது. ரவி அப்படியே வாணிக்கிட்ட போய் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு அந்த வார்த்தை, அந்த கேர்ள்ஸுன்ற வார்த்தை முழுசாக கூட வராது அவனுக்கு. வார்த்தை உள்ளே இருந்துக்கிட்டு ஏதோ கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்னு ஒரு வாய்ஸ் எட்டி பார்க்கும். அந்த மாதிரி தான் அவன் கூப்பிடுவான். வாணியை கூப்பிடும்போது அவனுக்கு வெக்கம் வந்துடும். இது ஸ்கூலில் ஏதாவது காம்படிஷனில் சூப்பராக ஸ்டேஜில் பேசிட்டு வருவான். ஆனால் இவக்கிட்ட பேசும்போது மட்டும் தலையை குனிஞ்சு வார்த்தைகளை மென்று முழுங்கி தான் பேசுவான். இதில் 5க்குள்ளே யார் ரேங்க் வருவா, 10க்குள்ளே யார் ரேங்க் வருவா அப்படி என்றெல்லாம் இருக்கும். 8th ஸ்டாண்டர்டில் ரவி, பாலாஜி, அப்புறம் மகாராஜன் 70% மேலே எடுத்துடுவான். ஸோ அவளுக்கு என்ன வாங்கினான்னு தெரிஞ்சுக்க ஆர்வம், ரவிக்கு நான் என்ன ரேங்க் வாங்கினேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம். 5th வாணி வந்துடுவாள். ஒரு தடவை செகண்ட் ரேங்க் எடுத்துட்டா. ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கும் செகண்ட் ரேங்க்குக்கும் ஒரு 10 மார்க் டிஃப்ரெண்ட். ரொம்ப சோகமாகிட்டா. வாணி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா வாணிக்கு இங்கிலீஷில் தான் எப்போவுமே மார்க் குறையும். ஆனால் ரவிக்கு இங்கிலீஷ் நல்லாவே வரும். இவள் புத்தக புழுவாக இருக்கிறதுனால எப்படியோ படித்து மார்க் எடுத்துடுவா. அவளை பொறுத்த வரைக்கும் 5th ரேங்க் எடுத்தாலே ஏதாவது கஷ்டமாக நினச்சிருவா. 5th மேலே எடுத்துட்டா ஒரே சோகம்தான். அதே நினச்சிக்கிட்டு இருந்து அந்த 5th மறுபடியும் வந்துடணும் என்ற டார்கெட்டுக்கு வருவா. இதுதான் வழக்கமாக இந்த இயரில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் 8ஆம் வகுப்பில் எங்களுக்கு தமிழ் பாடம் நடத்திய ஆசிரியர் ஒரு நல்ல வழிகாட்டியும் கூட, ஆன்மீகத்திலும் இருக்கிறவர். அவர் என்ன செய்வார் என்றால், வெள்ளிக்கிழமை பசங்களை கோவிலுக்கு வர சொல்லுவாங்க. எதுக்குன்னா சாமி பாட்டெல்லாம் பாடிட்டு அந்த ஆசிரியரே தனிப்பட்ட முறையில் பிரசாதம் செய்து எடுத்து வருவார்கள். இது எவ்வளோ வருஷமாக நடைமுறையில் இருந்தது என்றெல்லாம் தெரியல. ஆனால் வாணிக்கு முன்பே தெரியும். அவள் சின்னதுலேருந்து கோயிலுக்கு போவாள். அப்பெல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ பசங்கள்லாம் உட்கார்ந்து படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கடந்து சென்று விடுவாள். ஒரு பேசேஜ் மாதிரி தான் இருக்கும். நேராக சுவாமி பரிவாரங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல தான் பாடுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு பெரிய அம்மன் கோவில் இருக்குது. சைடில், அதாவது பிரகாரம் இருக்கும் இல்லையா, அந்த பிரகாரத்தில் ஒரு இடத்துல வச்சு தான் பாட்டு பாடுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா தட்சிணாமூர்த்தியை தாண்டி ஒரு இடத்துல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. வலது பக்கம் கேர்ள்ஸ், இடது பக்கம் பாய்ஸ் என்று அமர வைத்து நடுவில் சார் உட்கார்ந்து எந்தெந்த பாட்டு பாடலாம் என்று வழி நடத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour போயிடும். முடிஞ்ச உடனே சார் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்புவாங்க. சிறு வயதிலிருந்தே கோவிலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்திருக்கிறாள் வாணி. அப்போ ஏதோ ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியே ஒரு பயத்தில் அவரை தாண்டி போயிடுவாள். ஆனால் இதுவே 8th ஸ்டாண்டர்டு வந்ததுக்கப்புறம் அதே சார் அவர் கிளாஸில் இன்றைக்கி யார் வர்றீங்க அப்படின்னு கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆனதும் கேட்பாங்க. வந்துவிடுவோம் சார் அப்படின்னு கோரஸாக சொல்கிற குரல் கேட்கும். ஸ்கூலில் அவருடைய கிளாஸில் படிக்கிற பிள்ளைகளை தான் கூட்டிகிட்டு வர்றாங்கன்றதும் தெரிஞ்சுக்கிச்சு. சாரும் அறிமுகமானதுக்கப்புறம் கூட படிக்கிற பிள்ளைகளும் வர்றாங்கன்றதாலும் சந்தோஷமாக வாணி கலந்துக்க ஆரம்பித்தா. இதில் என்ன சுவாரஸ்யமாச்சுன்னா, வாணி போகிறாளா, அப்போது ரவியும் இருப்பான். மகாராஜன் போகிறானா, பிரியா அப்பா அங்கே தான் இருப்பான்னு அர்த்தம். இப்படி தான் ஒரு கும்பலாக போயிட்டு பாட்டு படிச்சுட்டு காலையில் ஸ்கூலில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோவில்லையும் மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா அடுத்த 2 நாள் விடுமுறையாச்சே. ஜஸ்ட் பாட்டு படிப்பதற்காக மட்டும்தான். அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு எல்லோரும் காணாமல் போய்விடுவோம். எங்கே இருக்கோம் என்றெல்லாம் தெரியாது. அவரவர் வீட்டுக்கு வேகமாக ஓடி போய்விடுவோம். பாசம், சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி கண்டிப்பும் ஒழுக்கமும் எல்லாருக்கிட்டேயுமே இருந்தது. அதனால் அவங்கவுங்க வீட்டுக்கு நல்ல பிள்ளைகளாக தான் இருந்தாங்க. நல்ல குணங்களோடு எல்லோரும் இருந்ததுனால அந்த பாட்டு பாடி முடிஞ்ச உடனே வீட்டில் உள்ளவங்க தேடுவாங்கன்னு ஓடியே வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த பாட்டு பாடுற இடத்துல மட்டும்தான் ஒன்றா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பார்வை, ஒரே பார்வை. உட்காரும்போது ஒவ்வொருத்தராக வந்து அந்த பஜனையில் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்மைல், அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணுறதே அது அழகு தான். அந்த சந்தோஷம் அதுக்காகவே அதில் கலந்து கொள்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனியாக தான் உட்காந்துருக்க வேண்டியது இருக்கும். அந்த பிரசாதத்தை வாங்கிய செகண்ட் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி காணாமல் போயிடுவோம். இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கிற விஷயம். அப்புறம் வாணியை பற்றி தான் தெரியுமே. அவளுக்கு மகாராஜன் என்றால் இஷ்டம். அவன் வெள்ளிக்கிழமையும் அவன் வீட்டு வாசலில் 6 மணிக்கு ஷார்ப்பாக நின்றுட்டு இருப்பதை பார்த்துருக்கா. இவள் அவனை கிராஸ் பண்ணி போக வாசலில் நிற்கிறவன் பார்க்க இருவரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், அந்த அம்மன் கோவிலுக்கு போவதற்கு ராஜா இருக்கும் தெருவை கடந்து தான் போக வேண்டும். அதே போல தோழிகளான மல்லியும் பிரியாவும் அவர்கள் வீட்டிலிருந்து இவன் வசிக்கும் தெருவை தாண்டி தான் போயாக வேண்டும். ஆனால் அப்புறம்தான் தெரிஞ்சது, ஒரு நாள் இவன் தெருக்குள் ஜஸ்ட் வாணி நுழையிறா. அப்போது அந்த தெருவோட பாதி தூரம் கூட இல்லாத அவங்க ராஜன் வீட்டை தாண்டி தோழிகளான வள்ளியும் பிரியாவும் கிராஸ் பண்ணி போக அவன் வீட்டு வாசலில் ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்து விட்டாள் வாணி. அவன் வீட்டை வாணி கடந்து போகும்போதும் தெரிஞ்ச பொண்ணு தானே என்று இவகிட்டையும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டான். இப்படி பிரியா, வள்ளி, வாணி 3 பேரும் அடுத்தடுத்து அவன் தெருவை கடக்க பின்னாலேயே கோவிலுக்கு வந்து ராஜாவும் பஜனையில் உட்காந்துக்கிட்டான். இப்படியும் நடக்கும்.